இப்போ வந்து அடுத்ததான் நம்ம அஸ்ட்ராலஜிக்கல் பேச்சுலர் ரெமடிஸ் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நமக்கு ஒவ்வொரு ராசிகளுக்கு இப்ப நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா? அதனுடைய அடிப்படையில் வந்து ஒரு காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம என்னென்ன மலர் தேர்வுகள் எல்லாம் வந்து யார் யார் அல்லது எந்த ராசியா இருந்தாலும் சரி இல்லை லக்னமா இருந்தாலும் சரி இந்த 12 ராசி அல்லது 12 லக்னங்கள் இருக்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா தாராளமா எடுத்துக்கலாம். இதே வந்து சார் இப்போ வந்து நீங்க காம்பினேஷனா வந்து இப்போ நீங்க ஃப்ளவர் ரெமடி சொல்லிடுவீங்க. இதுல வந்து இப்ப லக்னமா இருந்தா நான் என்ன பண்றது, ராசியா இருந்தா என்ன பண்றது அப்படிங்கறது நீங்க கேள்வி வந்து வரலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து மேச ராசி இருக்கும், கடக லக்னம் இருக்கும். அப்ப நம்ம ராசிக்கும் லக்னத்துக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்றோம். அப்ப மேச ராசிக்குன்னு சொல்லி ஒரு 4 to 5 ரெமெடி சொல்லியிருப்போம். கடக லக்னத்துக்குன்னு சொல்லி ஒரு 4 to 5 ரெமெடி சொல்லியிருப்போம். இப்போ ஏவரேஜா பாத்தீங்கன்னா அப்போ மேசத்துல இருந்து ஒரு 2-3 ரெமெடி, கடகத்துல இருந்து ஒரு 2-3 ரெமெடி அப்படிங்கிற மாதிரியும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா மேசத்துல இருக்கக்கூடிய 5 ரெமெடியை வந்து ஒரு டைம் எடுத்துக்கலாம், கடகத்துல இருக்கக்கூடிய ரெமெடி அப்படிங்கிறதையும் ஒரு டைம் எடுத்துக்கலாம். இல்ல சார் ஐ பிலீவ் ஒன்லி வந்து எனக்கு ராசி மட்டும் தான் நான் பெருசா வந்து எடுத்துக்கேன், அதை மட்டும் தான் நான் பெருசா வந்து திங்க் பண்றேன் அப்படின்னு சொன்னா நீங்க ராசிக்கான விஷயங்களை மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல சார் எனக்கு லக்னம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ராசியில எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னா லக்னத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ராசி லக்னம் ரெண்டுமே எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னா ரெண்டுத்துலயும் வந்து இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த மெத்தட்ல வேணாலும் நீங்க நம்ம இப்ப சொல்லக்கூடிய ரெமெடியில பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் வந்து நீங்க பொறுமையா வந்து கவனிச்சுக்கணும், திரும்ப சொல்ல மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பொறுமையா தான் சொல்றேன், அதனால தெளிவா கேட்டு நோட் பண்ணிக்கலாம். மேச ராசி பொறுத்தவரையில வெர்வைன் இம்பேஷன்ஸ், இது வந்து நமக்கு அந்த சக்சஸ் நோக்கி வந்து எதுல போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரெமடி. எது வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும், எதுக்குள்ள வந்து நம்ம போகக்கூடாது, எதுல கேர்ஃபுல்லா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில பார்க்கும்போது ஸ்க்லெராந்தஸ் செரிப்ளம், அதாவது ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல வெர்பைன் இம்பேஷன்ஸ், அவாய்ட் பண்ணக்கூடிய டெசிஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸ்க்லெராந்தஸ் செரிப்ளம். அப்போ இந்த நாலுமே என்ன பண்ணலாம், சேர்த்து தாராளமாக எடுத்துக்கலாம். அல்லது சார் எனக்கு அவாய்ட் பண்றது மட்டும் என்னன்னு தெரிஞ்சுட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும், எனக்கு சக்சஸ் தானா வந்துடும் அப்படின்னு சொன்னா அதற்கான 2 ரெமெடி மட்டும் எடுத்துக்கலாம். இல்ல சார் நான் ஃபோக்கஸ் பண்றது மட்டும் இன்னைக்கு தெளிவா இருந்தா போதும்னு சொன்னா ஃபோக்கஸ் ரெமெடிஸ் மட்டும் எடுத்தா போதும். இல்ல சார் நான் ஃபோக்கஸும் எடுத்துக்கிறேன் அவாய்ட் பண்றதையும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா 2 ரெமெடியும் சேர்த்து தாராளமாக ஒன்னா ஒரே டைம் எடுத்துக்கலாம். அடுத்தது ரிஷபம், செஸ்ட்நட் பர்ட் ஜங்ஷன். நம்ம எல்லாத்துலயும் ஒரு 4 ரெமெடி சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய 2 ரெமெடி அப்படிங்கிறது ஃபோக்கஸ்க்கும், அடுத்ததாக சொல்லக்கூடிய 2 ரெமெடி அப்படிங்கிறது அவாய்ட் பண்ணிக்கக்கூடிய விஷயங்களுக்கான அல்லது கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான ரெமெடி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து அதை மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ரிஷபராசி பொறுத்தவரையில ஃபர்ஸ்ட் 2 ரெமெடிங்கிறது செஸ்ட்நட் பர்ட் ஜங்ஷன், அதற்கு அடுத்த 2 ரெமெடி வால்நட் கிராப் ஆப்பிள். மிதுனம் செராட்டோ லார்ச், கிளமாட்டிஸ் வைல்ட்வுட். கேன்சர் அதாவது கடகம் மிமுலஸ் சென்டாரி ஸ்கெராந்தஸ் ஹார்ன்பீம். சிம்மம் ஹீத்தர் வைன் ராக் வாட்டர் பீச். கன்னி எல்ம் சென்டாரி பைன் TINE பைன் லார்ச். துலாம் வால்நட் சிக்ரி.
கிளராந்தஸ் அக்ரிமணி. விருச்சகம் விருச்சகம் வாட்டர் வயலட் செஸ்னட் பட் ஹாலி HOLLY ஹாலி வில்லோ. தனுசு வைல்டு ஓட் ஹார்ன்பீம். இம்பேஷன்ஸ் செஸ்னட் பட். மகரம் ஓக் எல்ம். ராக் வாட்டர் வால்நட். கும்பம் வாட்டர் வயலட் வைல்டு ஓட். கிளமாட்டிஸ் impatience. And finally, Meenam, Clematis, Aspen, Hornbeam, Larch. ஸோ இந்த மாதிரி நம்ம 12 ராசி அல்லது லக்னங்களுக்கான இந்த 2025க்கான மலர் தேர்வுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இதனுடைய அடிப்படையில் வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லியிருந்தது போல நீங்க இதர் லக்னத்தினுடைய அடிப்படையிலையோ அல்லது ராசியினுடைய அடிப்படையிலையோ அல்லது ராசி அல்லது லக்னம் இது ரெண்டுத்திலிருந்து மிக்ஸ் பண்ணியும் தாராளமாக எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த நிலை வந்து நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கான 2 ரெமடிஸ் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய 2 ரெமடி மட்டும் எடுத்துக்கலாம். அல்லது அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய 2 ரெமடிஸும் எடுத்துக்கலாம். அல்லது ஃபோக்கஸ் மற்றும் அவாய்டன்ஸ் அப்படிங்கிற பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த 4 ரெமடியும் சேர்த்துமே வந்து எடுத்துக்கலாம். ஐயா வணக்கம்யா.